தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறுகின்றது. அந்த மாநாட்டு திடலில் தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் காலி சேர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா காலி சேர் என்பதை விட சேர்களே போடாத வெற்று மைதானமாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. இந்த மாநாடு சுமார் 500 ஏக்கர் பரப்பளவிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு 250 ஏக்கர் அளவுக்கு, அதாவது ஒரு பாதி அளவிற்கு நாற்காலிகள் போடப்பட்டுள்ளது. ஆனால் பாதிக்கும் கிட்டத்தட்ட அதிகமான இடத்திலே நாற்காலிகள் போடாமல் வெறும் காலி மைதானங்களாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. அதிகாலை 5 மணி முதலே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இந்த இடத்தில் வந்து குவிந்திருந்தாலும் கூட இந்த இடத்தில் நாற்காலிகள் பாதிதான் போடப்பட்டிருக்கிறது. மீதி இடங்கள் காலியாக பச்சை பசேல் என்று, அதாவது கீழே விரிப்புகள் போடப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் பச்சை பசேல் என்று கீழே இருப்பதை நம்மால் உணர முடிகின்றது. இங்கே நாற்காலிகள் கிடைக்கவில்லை என்று நேற்றே தாவேகா நிர்வாகிகள் பேட்டி கொடுத்திருந்தார்கள். அதாவது அவர்கள் பல இடத்தில் இந்த ஆயிரக்கணக்கான சேர்களுக்கு ஆர்டர் கொடுத்ததாகவும், திடீரென்று அந்த ஒப்பந்ததாரர்கள் கடைசி நேரத்தில் சேர் கொடுக்க மாட்டோம் என்று அவர்கள் மறுத்துவிட்டதாகவும், அதன் காரணமாக சில நூறுக்கணக்கான சேர்கள் கேரளாவிலிருந்து கொண்டு வரப்பட்டதாகவும், அதே போல மதுரையினுடைய சுற்றுவட்டார கல்யாண மண்டபங்களிலிருந்தும் சில சேர்கள் கொண்டு வரப்பட்டதாகவும் சொன்னார்கள். ஆனாலும் கூட அது போதுமானதாக இல்லை. இந்த இடத்திலே முழுவதுமாக 1.5 லட்சம் சேர்கள் போடுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றது. ஆனால் சுமார் 70,000-80,000 சேர்கள் மட்டும்தான் தற்போது போடப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய இடங்கள் முழுமையாக காலியாக இருப்பதை பார்க்கின்றோம். இந்த மாநாட்டு திடல் பாக்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த ரேம்ப் வாக்கிலிருந்து வலதுபுறத்தில் 30 பாக்ஸுகளும் இடதுபுறத்திலே 30 பாக்ஸுகளும் என சுமார் 60 பாக்ஸுகள் போடப்பட்டிருக்கிறது. அதிலே பல பாக்ஸுகள் நாற்காலிகள் போடப்படாமல் காலியாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து இந்த மாநாட்டை திடலை நோக்கி தொண்டர்கள் வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். அதிகாலை 5 மணி முதலே வர தொடங்கியவர்கள் தற்போது வரை ஓயவில்லை. தொடர்ந்து எப்படி நாம் திருப்பதியில் பார்க்கும்போது பக்தர்கள் வேக வேகமாக வந்து கொண்டே இருப்பார்களோ அதுபோல மிகுந்த அவர்கள் ஆர்வத்தோடு விஜயை பார்க்க வேண்டும் என்பதற்காகவும், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு தாங்கள் சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காகவும் வந்திருக்கிறார்கள். வரக்கூடியவர்கள் பலரும் நண்பர்களோடும் ஆங்காங்கே நின்றும் அவர்கள் புகைப்படங்களை எடுத்துக்கொள்வதை பார்க்க முடிகின்றது. இந்த மாநாட்டு திடலில் ஆங்காங்கே டிஜிட்டல் திரைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது, ஸ்பீக்கர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, குடிநீருக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அவர்கள் வசதியாக அமர்ந்து பார்ப்பதற்கு போதுமான நாற்காலிகள் செய்யப்படவில்லை என்பது ஒரு முக்கியமான குறைபாடாகவும் பார்க்கப்படுகிறது. அதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட வரக்கூடிய ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பிற்பகுதியில், அதாவது முதல் பாதி இல்லாமல் 2ஆம் பாதியில் வரக்கூடியவர்கள் அவர்கள் இந்த இடத்தில் நின்று கொண்டேதான் பார்க்க வேண்டிய சூழல் தற்போது உருவாகி இருக்கிறது.